to Power TNPC Academy. சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த லெசன் எதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம் 2ல் இந்த லெசன் இருக்குது. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியில் நான் ஆக்சுவலாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். 6th to 9th 10th 11th 12th பாலிட்டி எல்லாமே எல்லா லெசன்ஸுமே கவர் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் இதுவரையும் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெசன் 11th பாலிட்டியில் இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் என்னென்னா, இதோட கான்செப்ட் சமூக நீதியை பற்றி, அதாவது நம்ம சமூகத்தில் சமத்துவம் நீதி அதுக்கான நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை தான் எடுத்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அதோட ப்ரிவிலேஜஸ், ஸோ நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இயக்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. ஸோ கேஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நிறைய பாகுபாடுகள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சமூக நீதியோட வரலாறை தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்கலாம். ஸோ இந்த ஏஷியன் இந்தியன் சிவிலைசேஷன் எதில் இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுபடி வர்ணாசிரம தர்மத்தின் படி தான் அந்த பிரின்சிபல் படி தான் வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் இந்தியன் சிவிலைசேஷன் காலத்திலேருந்தே, அதாவது புராதன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா வர்ணாசிரமம் தர்ம முறை தான் சமூகத்தில் தான் இருக்கும். ஸோ அது மேல்நிலை கீழ்நிலை, அதாவது அப்பர் லோயர் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு நிலை இருந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வர்ண சிஸ்டம் 4 வகைப்படும். ஓகே, அந்த வர்ண அமைப்பு 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மக்கள் பார்த்திங்கன்னா அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தனர் பிராமின்ஸ் தனியாக, க்ஷத்ரியர், ஓகேவா, க்ஷத்ரியர்கள் தனியாக, வைசியர்கள், சூத்திரர்கள், அப்படி சூத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை கொஷின்ஸ் கேட்கலாம். 4 டைப்ஸ் ஆஃப் வர்ணா சிஸ்டம் என்ன, ஸோ இல்லைன்னா எத்தனை வகையான வர்ண முறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ பண்டைய காலத்தில் அந்த இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு மரபு முறை இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா வர்ணாசிரம தர்ம முறை அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா அந்த கொலோனியல் பீரியட்லேயே நிறைய கம்யூனிட்டிஸ் டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சமாஸ், அதாவது அன்டச்சபிலிட்டி அப்படின்ட்டு ஒதுக்கி வைப்பாங்க அவங்களெல்லாம். ஓகேவா, அதை அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது இதுலேயுமே அவங்கள இதில் கிளாஸிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிஸ்லாம் என்னென்ன அந்த காலனிய காலத்தில் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாஸ், அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 15ல் 4ஆம் பிரிவு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 படி, ஓகேவா, இந்தியன் ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 15ல் பிரிவு 15ல் 4. ஸோ நம்ம ஆர்டிக்கல் 29(2)ல் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் இருக்காங்கள்ல, அதாவது சமூகத்துலேயும் சரி, ஒரு கல்வியிலையும் சரி, சோஷியலையும் சரி, எஜுகேஷன்லேயும் இருக்கக்கூடிய அந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி, அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் எல்லாருமே பழங்குடியினர் மக்களோட முன்னேற்றத்துக்குன்னு நிறைய திட்டங்கள் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டப்படியே ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் 29(2). ஸோ இது எதுக்குமே தடையாக இருக்காது. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம் ஆர்டிக்கல் தான் இது. ஸோ அவங்களுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு கொள்கை இது முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த சட்டப்பிரிவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 29(2)
சொஷியலி அண்ட் எக்கனாமிக் பேக்வேர்டு இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ்க்கு வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஆர்டிக்கல். ஸோ அவங்களோட இதுக்கு வந்து எந்த ஒரு தடை கிடையாது, அப்டக்கிளுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1949, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுபடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கல் 16(4) வந்து இதை அண்டர்லைன் பண்ணல, பட் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது எல்லா கவர்மெண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது அரசு பணியில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்காங்க அப்பாயின்மெண்ட் இது பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு செய்து தரணும். அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து நடைபெறக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து இந்த விதி மூலமாக வந்து அது எதுவுமே வந்து தடை செய்ய முடியாது. அவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கான இடஒதுக்கீடும் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன்ஸ் கோட்டா வந்து அவங்களுக்காக ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் மூலமாக அந்த எந்த தடையும் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆர்டிக்கல் 16 4ஆம் பிரிவு நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 15 4, ஆர்டிக்கல் 29 2 வந்து ஸோ சோஷியலி எக்கனாமிக் பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கான டெவலப்மெண்ட்கானது. ஆர்டிக்கல் 16 4ஆம் பிரிவு வந்து எதை பற்றி கூறுதுன்னா, ஸோ கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புரு சாஸ்வக்தா ஆஃப் ரிக்வேதா அண்ட் பர்டிகுலர் அந்த 4 வர்ண முறைகளை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. இந்தியாவில் வந்து தனித்தனியாக வந்து எதை பேஸ் பண்ணி பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்ணாசிரம முறையை தான் வந்து பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னென்ன பார்த்துக்கோங்க. இது என்ன வந்து ரேஸ், ரிலிஜியன் அண்ட் லிங்குனல் மைனாரிட்டிஸ் யூஎன் ப்ரொக்ளமேஷன் டிசம்பர் 18, 1992 போடப்பட்டது. அதாவது இன மொழி சிறுபான்மையருக்கான ஒரு ஐநா பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எந்த ஒரு ரேஸ், ரிலிஜன், அதாவது இனமொழி சிறுபான்மையருக்கு வந்து எந்த ஒரு மொழி வேறுபாடும் இல்லாமல் ஐநா வந்து இந்த ப்ரொக்ளமேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற பொருட்டில் அந்த ப்ரொக்ளமேஷன் நடந்த ஆண்டு பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் 1992. ஸோ டிசம்பர் 18. ஸோ இது வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், அதாவது சைலண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மைனாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவங்களுமே வந்து சுதந்திரமாக வந்து செய்யலாம். அவங்களோட ஹெரிடிட்ரியை வந்து பின்பற்றலாம், அவங்களோட பண்பாட்டை பின்பற்றலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன ரிலிஜியன் ஃபாலோ பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்க அதை ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மொழியும் வேணாலும் வந்து அவங்க பின்பற்றலாம், அதுக்கு வந்து அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ் அவங்களுக்கான கம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிக்கலாம், அதை அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதுக்கான சுதந்திரமும் அவங்களுக்கு உண்டு. ஸோ அதே மாதிரி அதே மைனாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட வரலாறு, அவங்களோட மரபுகள், அவங்களோட மொழி, ஸோ அவங்களுக்கான பண்பாடு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வளர்த்துக்கலாம். ஸோ அவங்களோட சமுதாயத்தை பற்றி அவங்களுக்குன்னு ஒரு தனி சமுதாயம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் சரி, எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸோ அவங்களுக்கு மனித உரிமைகள் அப்படிங்கிறதும் சரி, அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதாகவும் இருக்காது, அவங்கள அஃபெக்ட் பண்ணாது.
ஸோ இந்த பிரகடனம் மூலமாக வந்து அவங்கவுங்க இதை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கும். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறத இந்த பிரகடனம் மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன மொழி மத சிறுபான்மை இருக்க ஐநா பிரகடனத்தில் எது வந்து இதில் கூறப்படவில்லை, பிரகடனத்தில் இல்லை அப்படின்னு கூட கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இல்லாதது கேட்பாங்க, எது இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதனால் எதையுமே வந்து இதில் விட முடியாது. ஸோ 4 பாயிண்ட்டுமே வந்து ஜஸ்ட் என்னென்று புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் மீனிங். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்ஈக்வாலிட்டிஸ் அண்ட் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ் which provide in the society or artificial known as prejudices. ஸோ ப்ரீஜுடிசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் பாகுபாடும் இந்த சமத்துவத்தின்மையும் இருக்கிறதுனால தான் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனால தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா எல்லா ஏற்றத்தாழ்வும் இருக்க தான் செய்யுது. அதனால தான் வந்து நம்ம அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஜுடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாகுபாடு அப்படின்னு இது எல்லாமே செயற்கையாக தானே இருக்குது. ஒரு சமூகம் அப்படின்னு உருவாகும் போது அதில் வந்து எல்லா ஏற்றத்தாழ்வும் இருக்குது. கலாச்சாரத்துலேயும் சரி, அரசியல்லையும் இருக்குது, பொருளாதாரத்துலேயும். ஸோ ஒரு மக்களுக்கும் வந்து வேறுபட தான் செய்யுது. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதனால தான் வந்து ப்ரீஜுடிசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பாகுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நிறைய கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருப்பேன். என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஜான் ரால்ஸ் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட புக் வந்து 1971. ஓகே, ஐடி டெஸ் பொலிட்டிசன் லிபரலிஸ்மஸ் 1993. ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ் 1985. த லா ஆஃப் பீப்புள் 1993. ஓகேவா, அதாவது இதெல்லாம் வந்து ஜான் லார்ட்ஸ் அவரோட சிறந்த படைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீதி கோட்பாடு வந்து 1971. தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் இது 4மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கூட கேட்கலாம், தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து யாரோட படைப்புகள் அப்படின்னு கூட கொடுத்து கேட்கலாம். 4 ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஐடி டெஸ் பொலிட்டிஷியன் லிபரலம், அதாவது நேர்மையான நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மையான நீதி வந்து ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ் இந்த புக்கு எழுதினவர் வந்து இவர் தான். 1985. 1993 வந்து ஐடிஸ் பொலிட்டிஷியன் லிபரலிஸ்மஸ், அதாவது அரசியல் தாராளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 1993 2 புக் எழுதியிருக்காரு. ஒன்று மக்களோட சட்டம் லா ஆஃப் பீப்புள், இன்னொன்று பொலிட்டிஷியன் லிபரலிஸ்மஸ். ஸோ இந்த புக்கு வந்து எந்த வருடம் அவரோட படைப்புகள் வந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரோட படைப்புகள் அப்படிங்கிறதும் முக்கியம். ஜான் ரால்ஸ். ஸோ இவரோட நீதி கோட்பாடை பற்றி இப்படி கொடுத்துருக்காரு. ஸோ 20th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் வந்து ஒரு தலைசிறந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்னு சொல்லலாம். ஸோ இவர் எதை பேஸ் பண்ணி வந்து அவரோட நீதி கோட்பாட்டை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரடிகம். ஸோ நேர்மையான நீதி அப்படிங்கிற ஒரு கருத்தோட அடிப்படையில் தான் வந்து இவர் வந்து இந்த நீதி கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகே, ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ். ஓகேவா, ஜஸ்டிஸ் ஆஸ் நேர்மையான நீதி அந்த கோட்பாடில் தான் வந்து இவர் வந்து தியரி ஆஃப் ஜஸ்டிஸை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ 20th செஞ்சுரியை சார்ந்தவர் இவர், அதை பார்த்துக்கோங்க.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் ரெஸ்பெக்டட் பேசிஸ் ஆன் த caste which he belongs to, barbarian and anti-humaning thinking exclaimed, இவர் ராமசுவாமி அலைஸ் பெரியார் இன் தமிழ்நாடு. அதாவது ஒரு மனிதனை வந்து ஒரு மனிதனாகவே பார்க்க முடியல. ஸோ அவங்களோட ஜாதி அதை மட்டுமே வச்சு தான் வந்து ஒரு மனிதனை எடை போடுறாங்க. ஸோ இது ரொம்பவே வந்து காட்டுமன்னாண்டித்தரமான ஒரு திங்கிங், அதாவது சிந்தனை அப்படின்ட்டு யார் இதை வந்து ரொம்பவே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தந்தை பெரியாரும் ராமசுவாமி அவர் தான், தந்தை பெரியார் தான் வந்து சொல்கிறார். அதாவது இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம், இந்த நாகரிகம், இந்த பேரில் வந்து ஈக்குவாலிட்டியை வந்து எல்லாருமே மறுக்கிறீங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து நிராகரிக்க, எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது, ஜாதி சமய வேத பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு மனிதனை வந்து மனிதனாக தான் நம்ம கருதணும். சரி, அதை விட்டுட்டு ஸோ அவங்க எது அவங்க என்ன கேஸ்ட்டை பிலாங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவர் வலியுறுத்துகிறார். யார்? பெரியார், ராமசுவாமின்னு சொல்லுவாங்க. பெரியார் அவர் வந்து சொல்கிறார். ஸோ இது கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கப்படலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குவாட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதை சொன்னது பெரியாரா, அறிஞர் அண்ணாவா, வேறு யாராவது அப்படின்னு 4 ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ அதிகமாக கோட்ஸாக வர்றதை வந்து தனியாகவே நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ யார் யார் எந்த கோட் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கொஷின்ஸ் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பெரியார் அகெயின்ஸ்ட் patriarchal chauvinism which subjugated women all along the history. ஓகேவா, இவர் வந்து ஜாதி மத பாலினம் எந்த ஒரு எதுலையுமே வந்து எந்த ஒரு பேதம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவர். ஸோ இவர் பின்பற்றுறது பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரிச்சல் சாவனிசம். அவர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார். ஓகே, பெண்களுக்கான இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட்ரிச்சல் சாவனிசம், ஸோ பெண்களுக்கு எதிரான அந்த பாலின சமத்துவம்லாம் நடக்குதுல்ல, ஸோ அதுக்கு எதிராகவுமே வந்து இவர் குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. So all civilization are equipped with the awareness of their practices. The accepted practices are dharma and negative வந்து அதர்மா. ஸோ நீதி அப்படிங்கிறது வந்து எப்படி அப்போ வந்து வரையறுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ அப்போல்லாம் வந்து தர்மத்தின் அடிப்படையில் தானே எல்லாமே செய்வாங்க. ஒரு சமூகம் வந்து எப்படி நடைபெற்றது அப்படின்னு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தவங்க நல்ல செயல் செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ அது நல்ல செயல் இல்லைன்னா இந்த சமூகம் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நல்ல செயல் செஞ்சால் அது தர்மம். ஸோ யாராவது ஒருத்தவங்க தர்மத்தை நீவி ஏதோ ஒரு இதை நடந்ததுன்னா அதுக்கான தண்டனை வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசன் வந்து வழங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்து இருந்தது. ஸோ பல நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து தர்மம் அதர்மம் நிறைய புராணங்களில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ தான் வந்து நீதி அப்படிலாம் வந்துச்சு. ஸோ அரசர்கள் இருந்த காலத்தில் தர்மம் அதர்மம் அடிப்படையில் தான் வந்து எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ கிரீக் ஃபிலாசபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ. ஸோ அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் ஃபிலோசஃபர். ஓகேவா, ஸோ இவர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸோடு நடந்த ஒரு டிபேட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது உரையாடலில் வந்து உரையாடியிருக்காரு. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதினா என்ன, ஜஸ்டிஸ்னால் என்ன, அது ஏன் நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நீதியை பற்றி ப்ரீஃபாக வந்து டிபேட் பண்ணவங்க யார் அப்படின்னு கூட, கிரேக்க அறிஞர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். பிளாட்டோ, அதை பார்த்துக்கோங்க. ஸோ பாக்ஸில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது.
ஸோ பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கான கமிஷன், அதாவது ஃபஸ்ட்டு கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கம்யூனிட்டி வந்து எப்போ வந்து அந்த ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 காக்கா கால்கேர் வந்து ஃபஸ்ட்டு ஹெட். இந்த கமிஷனோட ஃபஸ்ட்டு ஹெட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா காலேகர். காக்கா காலேகர் தான் வந்து ஃபஸ்ட்டு தலைமை, இவரோட தலைமையில் தான் இருந்தது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. த ஃபர்ஸ்ட் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கம்யூனிட்டி வந்து 1953 வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது டைரக்ட் கொஸ்டினாக கேட்கப்படலாம், பார்த்துக்கோங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு யார் அதை தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க, காக்கா காலேகர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இல்லையா. ஸோ ஜான் எஃப் கென்னடி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜான் எஃப் கென்னடி பார்த்தீங்கன்னா வந்து 1960 பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து ஜான் எஃப் கென்னடி அவரால் முதலாக வந்து வெளியிடப்பட்டது தான் வந்து இந்த அஃப்ரிமேஷன் ஆக்ஷன். ஓகேவா. ஸோ அதில் கூட அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து 10/9/25 அதெல்லாம் தேவையில்ல. ஸோ யார் வந்து முதல்ல வந்து அதை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிபர்ட்டி, எக்கனாமி, டெக்னாலஜி இதற்கான இந்த துறைகளில் வந்து அமெரிக்காவில் தான் வந்து அதிகமாக வந்து முன்னேறி வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஸோ அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20th century வரையுமே வந்து கலர் பேஸ் பண்ணி நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு. ஸோ இதற்கான நிறைய போராட்டங்களுமே அங்கே சிவில் ரைட்ஸ் அஜிடேஷன்ஸ் வந்து நிறையவே, அதாவது குடிமை உரிமை போராட்டங்கள் வந்து நிறையவே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து 1960 இருந்து அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணை வந்து ஜான் எஃப் கென்னடி அப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருந்த, அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்த ஜான் எஃப் கென்னடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை வாய்ப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி எந்த ஒரு தொழிலாளர்களும் வந்து நிறம், மொழி, இனம் அந்த அடிப்படையில் வந்து எந்த ஒரு பாகுபாடுமே காமிக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு போடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா. யார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1961 ஜான் எஃப் கென்னடி. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1965 வந்து இந்த ஆர்டர் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு, இன்னொன்று ஆர்டரால் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த கூட்டாட்சி இது வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலாக இருந்த அந்த நிர்வாகத்துறை வந்து என்ன பண்ணாங்கன்னா, வேலை வாய்ப்புலையும் சரி அந்த அவங்களுக்கான ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஓகே, அவங்களுக்கான ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டோட கடமை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும் அது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அதை வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் இதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவல், எந்த ஒரு ரேஷனல் ப்ரொப்போர்ஷன் எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது, எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து 1964 பார்த்தீங்கன்னா வந்து சிவில் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமை சட்டத்தில் வந்து ஒரு சட்டப்பூர்வமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சிவில் உரிமை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. 1964 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டது. 1967 பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கும் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே சமம், பெண்களும் இதில் இருப்பாங்க அப்படின்ட்டு 1967 ரொம்பவே அழுத்தமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. அமெரிக்காவில் நடந்தது. ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு நாட்டிலையுமே நடந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இதை மாதிரி. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டினாக ரைஸ் ஆகிறது மட்டும் நான் எடுத்துப்பேன்.
ஸோ யுனைடெட் சோவியட் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அங்கே வந்து இனக்குழு சிறுபான்மையர்கள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி பெண்கள், தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட பதவிகள்லாம் வந்து தனியாக வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஸோ நம்மளோட தென்னிந்தியா, அதாவது சவுத் இந்தியாவில் வந்து நவீன கல்வி வந்து யாரால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்கலாம். கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான். ஓகேவா? எந்த நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அப்படிங்கிறத குறிப்பாக பார்த்துக்கோங்க. ஐரோப்பா நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அவங்களால அறிமுகப்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் எஜுகேஷன் வந்து நம்மளோட சவுத் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது யாரால் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். கிறிஸ்துவ மிஷினரி. ஓகேவா? கிறிஸ்டின் மிஷினரி. ஸோ அதுவும் ஐரோப்பாவை சேர்ந்தவங்க தான். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களோட காலனி ஆட்சி கீழே தான் வந்து, அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கீழே தான் வந்து இயங்கி வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க தான் வந்து நம்மளோட மாடர்ன் இந்தியா கூட ஒரு ஸ்டார்டிங்க்கு அவங்க ஒரு வித்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஐரோப்பாவை சேர்ந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ். ஸோ சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் வந்து யாரோட டைரக்ட் ரூல் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷோட ஆட்சி தான் அங்கே நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து நிறைய வரி வசூல் செய்யும் போன்ற சட்டங்கள்லாம் அப்போ ஏற்றப்பட்டது. ராயத் வாரி வந்து இங்கிலாந்து அந்த பிரிட்டிஷோட ஆட்சி இருந்தபோது அதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. சென்னையில் வந்து சென்னை வந்து பிரிட்டிஷ் அவங்களோட ஆட்சி கீழே தான் நடைபெற்றுட்டு இருந்தது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ஸோ 1835 பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியல், அதாவது அரசு நிர்வாக மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாகவும் இது வந்து எல்லாராலையுமே வந்து அறிவிக்கப்பட்டது. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் மிலிட்ரியில் கூட இராணுவத்தில் கூட வந்து இந்தியர்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்போது ஆங்கிலேயர்களோட அந்த ஆர்மி மிலிட்ரியில் இராணுவத்தில் கூட இந்தியர்களும் வந்து பணியாற்றினாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று 1835 தான் வந்து இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாக வந்து டிக்ளேர்ட் ஆகிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த 19ஆம் நூற்றாண்டில் தானே சொல்லியிருக்கேன், அந்த ஜமீன்தாரி ராயத்வாரி சிஸ்டம்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜமீன்தார்கள் அப்போ தான் வந்து லேண்ட்லார்ட் ஜமீன்தார்ஸ் நிறைய வந்து நம்ம இந்தியாவில் வந்து உருவாகினாங்க. மிராசுதாரர்கள், நில சுவந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா த கேஸ்ட் இந்துஸ் அப்படின்னு இவங்க மூலமாக வந்து நிறைய தாக்கம் வந்து ஏற்பட்டது. ஓகேவா? ஸோ எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிக த கேஸ்ட் ஹிந்துஸ் அப்படிங்கிறத நிறைய பெரும் தாக்கம் வந்து இவங்களால் ஏற்பட்டது. ஸோ இதனால் நிறைய கிராமங்களும் வந்து பாதிக்கப்பட்டது. ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ராயத்வாரி சிஸ்டம் வந்து அப்போ வந்து சிஸ்டத்தை வந்து அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து யாரை நியமித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் எல்லிஸ். ஓகேவா? ஃப்ரான்ஸ் எல்லிஸ் இவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. எதை பற்றி ஆராய்வதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயத்வாரிய முறையை பற்றி ஆராய்வதற்காக ஃப்ரான்ஸ் எல்லிஸ் இவர் தான் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் கேட்கலாம், ராயத்வாரி முறையை பற்றி ஆய்வு செய்யுமாறு ஆங்கில அதிகாரி யார் வந்து பணி அமர்த்தப்பட்டார்னு கேட்பாங்க. ஃப்ரான்ஸ் எல்லிஸ் தான். ஸோ தாமஸ் முன்ரோவும் அவரும் சரி ராயத்வாரியை பற்றி ஆராய்ச்சி செய்து அவருமே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி அறிக்கைப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து
காலங்காலமாக இருந்து வந்த அந்த நிலங்கள் எல்லாமே வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து அந்த நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு மேல்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார்களுக்கும் அந்த லேண்ட்லார்ட்ஸுக்கு தான் போகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரிகல்ச்சரோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அதோட விளைச்சலும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து நில வருவாயும் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இவங்க 2 பேரோட அறிக்கையிலேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே படிச்சுட்டே வந்தால் இது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது புரியும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை விட நீங்களும் ஒரு தடவை அந்த புக்கை வச்சு அந்த லெசனை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் என்னன்னு புரியும். ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தாமஸ் முன்ரோவும் ஃப்ரான்ஸ் எல்லிஸும் தான் வந்து ராயத்வாரி முறையை பற்றி ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டவங்க. ஸோ அவங்க 2 பேரும் சொன்னது தான் மேல்தட்டு மக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுனால ஸோ நிலவரி ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகமாக இல்லை இதனால தான் அப்படின்ட்டு. ஸோ 1885 பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சென்னை மாகாணம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒரு நிதி உதவி திட்டங்கள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட டவுன் ரோடன் கம்யூனிட்டிஸ்க்காக நிறைய ஸ்கூல்ஸ் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க லோயர் கேஸ்ட் பீப்புள்ஸ்க்காக. ஓகேவா? எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1885 தான் வந்து நிறைய அந்த ரொம்பவே மைனாரிட்டி கண்ட்ரீஸ்க்காக நிறைய திட்டங்கள் வந்து நிதி உதவி திட்டம்லாம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1885. ஸோ நிறைய 1892 வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க வந்து ஸோ இந்த ரிப்போர்ட் மூலம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பரிந்துரைத்து 12 லட்சம் வந்து அந்த ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்காங்களா ஸோ அந்த மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து இந்த நிலத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கான ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பஞ்சமர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சமர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஹூ ஆர் அவுட் ஆஃப் வர்ணா சிஸ்டம் ஆர் எக்ஸ்க்ளூடட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைதிகம் மதத்தை படி அந்த வர்ணா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் படித்தோம்ல. ஸோ அதில் இல்லாதவங்க அதில் இல்லாமல் அதை வெளியே நிறுத்தப்படக்கூடிய மக்களை குறிக்கக்கூடிய இதை அந்த வர்ண சிஸ்டத்தில் இருக்க மாட்டாங்க அந்த கம்யூனிட்டிஸ். அதில் இல்லாதவங்க தான் வந்து பஞ்சமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோத்திதாசரும் சரி சிங்காரவேலரும் சரி ஸோ இவங்க 2 பேருமே வந்து பஞ்சமர் ஸ்கூல்ஸை வந்து ஆதி திராவிட ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு அழைக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று, பார்த்துக்கோங்க. 1892 அக்செப்ட் பண்ணிவிட்டு 12 லட்சம் ஏக்கரை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க அந்த மைனாரிட்டி பீப்புள், அதாவது ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஏழைகளுக்கு. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கான பஞ்சமர் ஸ்கூல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. சிங்காரவேலரும் அயோத்திதாசரும் தான் வந்து அந்த பஞ்சமர் ஸ்கூல் அப்படிங்கிறத மாற்றி என்னவாக்குனாங்க, ஆதி திராவிட ஸ்கூல் அப்படின்னு ஆக்குனாங்க. இதெல்லாம் ரொம்பவே நோட் பண்ண வேண்டியது தான். பஞ்சமர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த வர்ணாசிரம முறையில் இருக்க மாட்டாங்க, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மக்களை தான் பஞ்சமர் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. ஸோ 1854 பார்த்தீங்கன்னா வந்து 1854 வந்து ஸோ இதற்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இவங்களும் வந்து ஸ்கூல்ஸ் இவங்களும் படிக்கலாம், அதாவது தாழ்த்தப்பட்ட இதை சேர்ந்தவங்களும் ஸ்கூல் படிக்கலாம் அப்படின்ட்டு இதாகிடுச்சு. ஸோ 1865 வந்து ஸோ 1865 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இந்த தாழ்த்தப்பட்ட இதில் சேர்ந்த குழந்தைகளும் வந்து ஸ்கூலுக்கு வரலாம். ஸோ அவங்களுக்கான அட்மிஷனும் வந்து நடைபெறும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நடந்துட்டு தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1891 பார்த்தீங்கன்னா வந்து ஸோ
1891லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரவங்கூர் அரசு வந்து மலையாளி மெமோரியல் டிமாண்டிங் அடிக்கடி அவங்களுக்கும் வந்து இப்போ எதில் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஊரில் அப்படின்னு நேட்டிவ்லேயே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வந்து வர ஆரம்பிச்சிது. 1896 பார்த்தீங்கன்னா வந்து ஏலவா மெமோரியல் டிமாண்டட் அடிக்கடி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவர்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது கல்வியிலையும் சரி கல்வியிலையும் மற்றும் அல்லாது அவங்களோட வேலைவாய்ப்புலேயும் சரி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது வந்து நாராயண குரு வந்து நிறைய எஃபோர்ட் முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ அவங்களுக்கான எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1902 வந்து கோல்கப்பூர் ராஜா சத்ரபதி சாஹூ ஃபஸ்ட் டைம் வந்து அரசாங்கத்தில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு, அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு வந்து தனியாக ஒதுக்கீடுலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மைசூர் கிண்டத்தில் பார்த்திங்கன்னா மில்லர் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஜாப்ஸ், அதாவது ஒரு வகுப்பு வாரியாக வந்து பிரிக்கப்படுறவங்களுக்குமே வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னுமே வந்து மில்லர் கமிட்டி அப்படிங்கிறது மைசூர் கிண்டத்தில் அமைச்சு கூட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, இது என்னன்னு பார்த்துக்கோங்க. 1891 ட்ரவங்கூர் கிண்டத்தில் வந்து அவங்களுக்குன்னு மலையாளிஸ்க்குன்ட்டு வந்து வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1896 வந்து பார்த்திங்கன்னா வந்து எலவா மெமோரியல், ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து வேலைவாய்ப்பும் வேணும், அதே மாதிரி கல்வியிலையும் வந்து இது வேணும். ஸோ இதுக்கான இதை வந்து எலவா மெமோரியல் யார் அதிகமாக வாடுபட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாராயண குரு. ஓகேவா, ஸோ 1902 என்ன நடந்திருக்கு, கோல்கப்பூர் ராஜா சத்ரபதி அவர் வந்து முதல் ஒதுக்கீடு பண்ணியிருக்கார். அரசாங்கத்தில் வந்து ரிசர்வேஷன் நடந்திருக்கு பிராமணன் அல்லாதவர்களுக்காக. ஸோ அதே மாதிரி மில்லர் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு கேட்பாங்க, மைசூர் கிண்டத்தில். ஓகேவா, எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஜாப்ஸ்க்காக, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும், வகுப்பு வாரியாக வந்து அவங்களுக்கு வந்து இது வேணும், அதாவது ஸோ அவங்களுக்கும் வந்து ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ண. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அயோத்திதாசர் பண்டிதர், அதுக்கப்புறம் வந்து சிங்காரவேலர், ரட்டமலை ஸ்ரீனிவாசன், பிட்டி தியாகராஜர், ராஜா ஆஃப் பனகல், இவங்க எல்லாருமே வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணி டிமாண்ட்ஸ்க்காக இவங்களுமே வந்து முன்னிலையில் வந்து நின்றுருக்காங்க. ஸோ இவங்களால் எழப்பட்ட இந்த டிமாண்ட்ஸ்லாம் வந்து 1922 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த கம்யூனிட்டி பேஸ்டு ஆனால் அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவமோட ஆணை வந்து எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் 128/2 ஓகேவா, இதில் தான் வந்து வெளியிடப்பட்டது. ஸோ 1892 ஓகேவா. ஸோ இந்த கோரிக்கைகள்லாம் வந்து சென்னை மாவட்ட துறைகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வகுப்பு வாரியாக வந்து இந்த பிரதிநிதித்துவம் இதுக்கான ஆணை வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஆர்டர் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க, 128/2. ஸோ அவங்களோட எஃபோர்ட்ஸ் வந்து என்னென்னா தமிழகத்தில் வந்து ஒடுக்கப்பட்டவரும் சரி பிற்படுத்தப்பட்டவங்களும் சரி எல்லாருக்குமே வந்து கல்விங்கிறது கிடைக்கணும். ஸோ அதற்கானதான் வந்து இவங்க பல முயற்சிகளை எடுத்திருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து கல்விக்கான விழிப்புணர்ச்சியை வந்து அதுக்கான எஃபோர்ட் எடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து சாவித்ரிபாய் புலே. ஸோ யாருக்காகனா வந்து சாவித்ரிபாய் புலே வந்து ரொம்பவே வந்து எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் சரி கல்வி கிடைக்கணும், கல்வியில் ஒரு முன்னிலை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து யார் வந்து பார்த்துக்கோங்க, ஜோதிராவ் புலேயும் சாவித்ரிபாய் புலேயும். ஓகேவா, ஸோ பிற்படுத்தப்பட்டவங்களுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரான்னு போட்டு ஜோதிராவ் புலே சாவித்ரிபாய் புலே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இதில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீதி கட்சி
1913ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் கார்டியோ. ஸோ இவர் வந்து இந்த ஆணையத்தோட தலைமை வகித்தவர் வந்து இவர் தான், அலெக்சாண்டர் கார்டியோ, 1930. ஓகேவா. ஸோ ரங்கூன் திராவி அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ பல அமைப்புகளுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன், அதாவது இதே மாதிரி ஒரு ஆணையம் வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இது பண்ணி இந்த கமிஷனில் நிறைய பேர் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் இதுக்கு சப்மிட் பண்ணப்பட்டது. ஓகே, இதில் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது ராயல் கமிஷனோட ஹெட் யாருன்னு பார்த்துக்கோங்க, அலெக்சாண்டர் கார்டியோ. ஸோ 1913. ஸோ நட்டேஷன், பிடி தியாகராயர், நாயர், இவங்க எல்லாருமே வந்து ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி எந்த அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி மைனாரிட்டி லோ கேஸ்ட் குரூப்ஸ்க்காக, அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவங்களுக்காக தியாகராஜரே வந்து ரிட்டர்ன் பண்ணி ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது என்ன அறிக்கை, அவரே எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை பேர் பார்த்துக்கோங்க, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்க, டிசம்பர் 1916. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. ஓகேவா. அது வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க, 1916ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ யார் வந்து அதை எழுதி வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையும் பார்த்துக்கோங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தியாகராயர், அவர் கையால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டது 1916 டிசம்பர் மாதம். ஸோ 1916 பார்த்தீங்கன்னா வந்து பிராமணர் அல்லாதவருக்காக அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபெடரேஷன், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தியாகராஜர், டிஎம் நாயர், ஸோ இவங்க எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பிராமணர் அல்லாதவர்களுக்காக இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தென்னிந்திய சுதந்திர சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயக்கத்தினால வந்து வெளியிடப்பட்ட இதழ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜஸ்டிஸ். ஓகேவா, ஜஸ்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட தாட்ஸ் ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்காக. ஸோ லேட்டராக வந்து இந்த இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ட்டு வந்து உருவெடுத்திருக்கு, நீதி கட்சி அப்படின்னு உருவெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, இது என்னவா பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இன்றைக்கி கூட குரூப் 1 எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ குரூப் 1 எக்ஸாம்லேயே வந்து இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் இந்த லெசன்லேருந்து வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தென்னிந்திய சமுதாய சுதந்திர சங்கம் வந்து என்னவா பெயர் மாற்றப்பட்டது, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, அது கேட்டிருந்தாங்க. காளையர் கமிஷன், ஜான் ரால்ஸ் பற்றி பார்த்தோம்ல, ஸோ அந்த நேம்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வந்து யூனிட் 8 and 9 இன்றைக்கி அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே. ஸோ 1915 பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பிராமணர் அல்லாதவருக்காக இயக்கம் வந்து ரொம்பவே வந்து அவங்களோட கல்வியிலையும் சரி, அவங்களோட இதுலேயும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்லேயும் சரி ரொம்பவே வந்து தீவிரமாக இது வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 1915 பார்த்தீங்கன்னா வந்து பெட்டிஷன் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதாவது உயர்கல்வி அப்படிங்கிறது ஆங்கிலத்திலையும் சமஸ்கிருதத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, தமிழ்லேயும் வந்து இருக்கணும். தமிழ் எங்கள் மொழி, அதனால தமிழ்லேயும் இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் மட்டும் இருக்கக்கூடாது, தமிழையும் நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி சார்பில் 1915ஆம் ஆண்டு வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. ஸோ 1917 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தூதுக்குழு வருது. ஸோ அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 அமைப்புகள் சேர்ந்த ஒரு தூதுக்குழு வந்து இருக்குது. ஸோ அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பிராமின் கம்யூனிட்டிஸும் சரி, மற்ற சிறுபான்மையர் மதத்தை சார்ந்தவங்களும் சரி, ஸோ இதுக்கு வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து டிமாண்ட் பண்ணி அந்த 1917 வந்து 54 அமைப்புகள் சேர்ந்து இதுக்காக போராடுறாங்க. ஓகே, எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆண்டு முக்கியம். 1917 54 அமைப்புகளுமே சேர்ந்து இதற்காக வந்து பாடுபடுறாங்க. ஸோ டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து தனி இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுக்கான ரெசல்யூஷன் எப்போ தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்யூனல் ரிப்ரசன்டேஷன் ஆர்டர் போடப்பட்ட ஆண்டு வந்து 1921. ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிக்ரே, அதாவது வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணைன்னு சொல்லுவாங்க. இது கடைசியாக இதுக்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1921. ஸோ இது வந்து யாரால் வந்து சப்மிட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனுசுவாமி. ஸோ சட்டமன்றத்தோட உறுப்பினர் தான் இவர், சென்னையை சேர்ந்தவர். ஓகே, இவரால் தான் வந்து இந்த தீர்மானம் வந்து முன்மொழிந்து பேசப்பட்டது. ஓகேவா, முனுசுவாமி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீர்மானத்தை வந்து யார் ஃபஸ்ட்டு முன்மொழிந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம். ஓகேவா, ஆர்கே சண்முகம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, if this historical and landmark resolution is implemented, the future generation may really appreciate our truthful efforts towards emancipation. In supporting this view, notation voice that ஓகேவா. ஸோ அதாவது ஆர்கே சண்முகம் அவரோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வரலாற்றே முக்கியமானது இந்த தீர்மானம். ஸோ இதை நாம் இப்போயே வந்து இதை வந்து இந்த டிமாண்டை வந்து ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நிறைவேற்றணும்னா, ஸோ நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு உரிமையை வந்து வாங்கி தந்தோம் அப்படிங்கிற ஒரு இருக்கும். ஸோ அதே மாதிரி இது நட்டேஷன் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் ப்ரொவைடட் ஃபார் அவர் பீப்புள் வி வில் நாட் பே டாக்ஸஸ். அதாவது நமக்கு ஒரு சரியான மக்களுக்கு வந்து அவங்களோட வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா சரியான பிரதிநிதித்துவம் நம்ம தரலைன்னா ஸோ நாங்கள் எந்த வரியுமே கட்ட மாட்டோம் அப்படின்ட்டு நட்டேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோட்ஸ்லாம் முக்கியம். யார் யார் எதை சொல்லியிருக்காங்கங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும், கொஷினாக கேட்கப்படும். ஸோ காங்கிரஸ் கட்சியை வந்து தீவிரமாக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார். ஓகேவா, இவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தாட்ஸையும் வந்து இவர் வந்து ஐடியாஸையும் வந்து இவர் ஏற்றுக்கிட்டாரு. காங்கிரஸ் கட்சியிலையும் வந்து தீவிரமாக இருந்து பணியாற்றியவரும் ராமசுவாமி, பெரியார் ஈவே ராமசுவாமி. ஸோ 1925 பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் வந்து காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் வந்து என்ன இது ரெசல்யூஷன் வந்து கம்யூனல், அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க. ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், அந்த கல்வி, இந்த வேலை வாய்ப்புக்காக நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணி ஸோ அதுக்கான தீர்மானங்கள்லாம் வந்து இவர் தான் வந்து பாஸ் பண்ணார். ஸோ பட் இவரோட தீர்மானங்கள் எல்லாமே வந்து மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 1928 வந்து ஸோ முத்தையா தலைமையில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து செயல்பட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த அரசாணை வந்து கம்யூனல் வகுப்பு வாரியான பிரதிநிதித்துவம் வந்து முறையாக வந்து நடந்துட்டு வந்து எல்லாத்துலேயுமே வந்து பெர்மனண்ட்டாக ஆக்குனாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரியாரை பற்றின கேள்விகள் கூட இன்றைக்கி குரூப் 1 அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சேலம் மாநாடு, ஸோ இதெல்லாம் நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ 1925 காஞ்சிபுரம் நடந்ததுலேருந்து தான் வந்து இவர் வந்து வகுப்பு வாரியான பிரதிநிதித்துவம் வேண்டும் தீர்மானத்தை பாஸ் பண்ணியிருக்காரு. ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1928 முத்தையா தலைமையில் நடந்துட்டு நீதி கட்சி நடைபெற்ற போது தான் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆர்டிக்கல் 15, 16 படி பார்த்தீங்கன்னா வந்து சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி சலுகை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த பிரிவின்படி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சமூக ரீதியிலையும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, அவங்களுக்குன்னு வந்து பின்தங்கியவர்களுக்குன்னு ஒரு சிறப்பு சட்டங்களும் சரி சலுகைகளும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நேரு வந்து ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம் நம்ம இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, அதுபடி பார்த்தீங்கன்னா நேரு தான் வந்து ஃபஸ்ட்டு சட்ட திருத்தத்தை நம்ம நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கான துணை சட்டப்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிக்கல் 15 4ஆம் பிரிவு, ஆர்டிக்கல் 16 4ஆம் பிரிவு இதுவுமே சேர்த்து இது பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 1951 இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 25% போட்டிருக்காங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க லோவர் கேஸ்ட்டுக்குன்னு 16% வந்து ரிசர்வேஷன் பாலிசி இடஒதுக்கீடு
செஞ்சு அவங்களுக்கு இது நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா. 15-16 வந்து பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்துலேயும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு வந்து தனி சலுகைகள் அப்படிங்கிற கூறக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 15 16. ஸோ நேரு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து முதல் வகுத்தவர். ஸோ அதுக்கான துணை பிரிவுகளுமே வந்து 1951 அவங்களுக்காக போடப்பட்ட அந்த பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 25% வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு, 16 வந்து லோயர் கேஸ்ட்க்கு. ஸோ கருணாநிதி வந்து சீஃப் மினிஸ்டர் கருணாநிதியோட தலைமையில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருந்தபோது தான் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு நலன் குறித்து வந்து ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட தலைமையில் வந்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டநாதன் அவரோட தலைமையில் வந்து ஒரு ஆணையத்தை அமைச்சு ஸோ அவங்களுக்கான நலனை குறித்து ஆராயணும் அப்படின்னு சொல்லி இவரோட சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. ஸோ அவங்களோட பரிந்துரையின்படி பார்த்தீங்கன்னா வந்து 1971 சட்டநாதன் கமிஷன் ஒன்று இருந்ததில் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 31% வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கும் SC ST பிரிவினருக்கு வந்து 18% ரிசர்வேஷனும் 1971 வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவங்களோட பரிந்துரையின் பேரில். அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாங்கன்னு கேட்பாங்க. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன கமிஷனை வந்து இவரால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டேன்னா சட்டநாதன் கமிஷன் வந்து ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ 1971 எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. SC STக்கு 18% ரிசர்வேஷனும் 31% வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணும், கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1979 பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு ஆனுவல் ஃபேமிலி இன்கமே ஒரு குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 9,000 அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ ஆர்டரும் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிக்காக ரிசர்வேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து 31% இருந்ததா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1979 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 50% மாற்றிட்டாங்க. SC ST பிரிவினருக்கு வந்து 18%. ஸோ டோட்டல் ரிசர்வேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 68% வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பிற்படுத்தப்பட்டோருக்காக. 1979 அந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 1989 பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மக்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு தனி இடம் ஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. ஸோ அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து என்ன, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து 30% இருக்கணும், ரொம்பவே பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20%, தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னு 80%, பழங்குடியினர் மக்களுக்கு 1% அப்படின்ட்டு ஒரு இடஒதுக்கீடு வந்து மாற்றி அமைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட 69% இடஒதுக்கீடு வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 69% வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே இதை நோட் பண்ண வேண்டியது ஒன்று. 1971 நடந்தது, 1979, அதுக்கப்புறம் 1989 ஒரு கேஸ் ஃபைல் பண்ணதில் ஸோ எல்லா இடஒதுக்கீடுகளுமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விபி சிங் பிரைம் மினிஸ்டர் விபி சிங் ஆட்சியில் இருந்தபோது மண்டல் ஆணையத்தோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 27% வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில். ஓகேவா. மத்திய அரசு ஆணைய 27% வந்து அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அப்படின்ட்டு இது பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்டரை அப்போஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சஹானி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடக்கூடாது, இது வந்து இடஒதுக்கீடு வந்து முறையானது அல்ல, ஸோ சட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமமானவங்க தான், ஸோ இது ஒரு நம்மளோட கான்ஸ்டியூஷனல் இதையே மீறுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு அப்போசிங் ஆர்டர் போட்டாங்க அவங்க. ஸோ அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரித்த போது தான் விபி சிங் தலைமையில் வந்து பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு வந்து எல்லாருக்குமே செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸோட
இது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஸோ இதோட இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பில் வந்து வழங்கப்பட்டது. அதாவது 50% மேலே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஓகேவா? யாரோட தலைமையில் விபி சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவரோட தலைமையில் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒரு 27% வந்து ரிசர்வேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ இதை எதிர்த்து ஆர்டர் போட்டவங்க வந்து ஃபைல் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சஹானே. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து 27% கொடுத்துட்டாங்க. 50%க்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 1951 பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சட்ட நெருக்கடிகள்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மாநில அரசு ஜெயலலிதா அவங்களோட தலைமையில் வந்து தமிழ்நாடு அரசியல் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 31C டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதை பயன்படுத்தி ஒரு தனி சட்ட மசோதா ஒன்றை வந்து இயக்குனாங்க. ஸோ பில் வந்து எப்படின்னா 30/12/1993 போடப்பட்டது. ஓகேவா? ஸோ அதாவது 69% வந்து இதை ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற மாதிரி இவங்க வந்து தமிழகத்தில் வந்து 69% வந்து லீகல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இந்த இதை வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து வலியுறுத்தி இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணி அந்த சட்ட இதை வந்து பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1951 வந்து ஜெயலலிதா தலைமையில் இந்த இது வந்து பாஸ் ஆகிருக்கு இந்த பில். ஸோ எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 31C. ஓகே, ஸோ இது வந்து எந்த ஷெடியூல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஷெடியூல். ஓகேவா? ஸோ 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லலாம். இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசி வந்து 76வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழக அரசுக்குன்னு இடஒதுக்கீடு சட்டம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனலாக 9th ஷெடியூல் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து November 16, 1992. ஸோ அந்த நடைமுறைக்கு வந்தது எப்போ, இது வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதெல்லாம் கண்டிப்பாகவே பார்த்துக்கணும். ஸோ இது வந்து 69% ரிசர்வேஷன் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் எந்த அட்டவணைப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி வந்து 9th ஷெடியூல் படி. ஓகேவா? ஸோ 76வது சட்ட திருத்தம். ஓகே, இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா November 16, 1992. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டிக்கல் 340 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக்கல் 340 பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 340 படி சமூகத்தில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து சமூகத்தோட அடிப்படையிலும் சரி, கல்வி அடிப்படையிலும் சரி, பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் அப்படிங்கிற அடையாளம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட நிலை குறித்து ஸ்டடி பண்ணி தான், அதுக்கான பரிந்துரையெல்லாம் பண்ணி தான் வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஒன்று அமைக்கணும் அப்படின்ட்டு ஒரு குடியரசுத் தலைவருக்கே வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து அதிகாரம் அளிக்கிறது. ஓகேவா? ஆர்டிக்கல் 340 என்ன அதிகாரத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு அளிக்கிறது அப்படின்னு கூட கொஸ்டினாக வருவாங்க. ஸோ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அதாவது சமூகத்தில் வந்து சமூக அடிப்படையிலும் சரி, கல்வியிலையும் சரி பிற்படுத்தப்பட்டவருக்காக ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைச்சு அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கான மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, அதை பற்றி ஆராய்வதற்குன்னு ஒரு அமைக்கலாம், பிற்படுத்தப்பட்டோர் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குங்கிறத கூறக்கூடிய ஆர்டிக்கல் தான் வந்து ஆர்டிக்கல் 340. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதன்படி வந்து இந்திய அரசு வந்து இந்த மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதுபடி அமைக்கப்பட்டது தான் இந்த 2 ஆணையம், காக்கா கால்கேர் கமிஷன். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க 1953 ஜனவரி 29. ஸோ இதில் வந்து 11 உறுப்பினர்கள் இந்த குழுவை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஸோ சேர்மன் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஜவஹர்லால் நேரு. இவர் தான் வந்து அறிக்கையை வந்து இந்த கமிஷன் சார்பாக, அதாவது இந்த ஆணையத்தின் சார்பாக நாடாளுமன்றத்தில் இவர் தான் வந்து தாக்கல் செய்வார்.
அதே மாதிரி மண்டல் கமிஷன். ஸோ இது வந்து மொராஜி தேசாய் தலைமையில் வந்து மத்திய அரசு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1978 அப்போ தான் இது பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிக்காக ஒரு வகுப்பினர், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்காக ஒரு 2வது ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட செக்ரட்டரியாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க செக்ரட்டரியாக. ஸோ பேக்வர்ட் கம்யூனிட்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்வதற்காக பிபி மண்டல் அவரோட தலைமையில் வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது 1978. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கமிஷன் வந்து 11 பேசிக் ரீசன்ஸ் வச்சாங்க. அதாவது 3743 கேஸ்ட் வந்து அண்டர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கான சமூகத்தில் வந்து அவங்களுக்கான எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் பற்றியுமே வந்து இவங்க ஆராய்ஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ மண்டல் ரிட்டர்ன் in the preface of the report, Madras is a pioneer state in communal representation. It has given representation for backward classes. ஸோ அதாவது மெட்ராஸ் வந்து ஒரு முன்னோடியாக இருக்குது. ஸோ இந்த மாநிலம் மூலமாக வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பாளருக்குமே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து மற்றவங்களுக்குமே வந்து ஒரு ஸ்டேட்டஸை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்திய அரசாங்கம் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு வந்து 2 ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ அது என்ன ஆணையம்னு நல்லா பார்த்துக்கோங்க. காக்கா கால்கேர் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க. அதோட சேர்மன் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஜவஹர்லால் நேரு. 11 உறுப்பினர்கள் அதில் இருக்காங்க. அதே மாதிரி மண்டல் கமிஷன் வந்து மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சுபிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே பிற்படுத்தப்பட்டோருக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு. எஸ்எஸ் கில் தான் இதோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட லீடர்ஷிப் வந்து 1978 ஃபார்ம் ஆச்சு. இவங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர் பற்றி ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் மண்டல் பொறுத்தவரையும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தான் இதில் முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 52% வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து 27% வந்து ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மண்டல் அறிக்கையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வந்து அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது தான் வந்து இந்த மண்டல் கமிஷன் 1979 பிபி மண்டல் தலைமையில் நடைபெற்றிருக்கு. அதுதான் வந்து இந்த மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 27% வந்து சமூகத்திலையும் சரி பொருளாதாரத்திலும் ரொம்ப பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து 27% ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1980 வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து ஜெயில் சிங், அதாவது உள்துறை அமைச்சராக இருந்தவங்க யார் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஜெயில் சிங் அவங்கள்ட்ட இந்த பிபி மண்டல் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லெசனோட லாஸ்ட் இதுக்கு பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மண்டல் கமிஷன் பற்றி பார்த்துக்கோங்க. எப்போ அமைக்கப்பட்டது, எந்த ஆண்டு பரிந்துரையை சமர்ப்பித்தாங்க, ஸோ எவ்வளோ % ரிசர்வேஷன் வாங்கினாங்க, யார்கிட்ட அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, அதையுமே பார்த்துக்கோங்க. உள்துறை அமைச்சர் தான் வந்து ஜெயில் சிங். ஸோ இந்திரா சஹானே பற்றி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திரா சஹானே வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா ஏர் 1993. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா சஹானே யூனியன் ஆஃப் இந்தியா ஏர் 1993 அந்த செக்ஷன் 4477 இதுவும் ஒரு மண்டல் கமிஷன் கேஸ் தான். ஸோ ஜான் 1979 வந்து பிபி மண்டல் தலைமையில் 2வது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த ஆர்டிக்கல் படி நமக்கு தெரியும், ஆர்டிக்கல் 340. ஸோ இது வந்து யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய்.
ஸோ இவங்களோட பெரிய பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கும் அந்த பேக்வேர்ட் சமூகத்தையும் சேர்ந்தவங்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி 52% பாப்புலேஷனாக அதில் 27% வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி, ஸோ 27% டோட்டலாக அந்த பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியின மக்கள் எல்லாமே சேர்த்து 50% வந்து டோட்டல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்ட்டு பரிந்துரைச்சிருக்காங்க. ஆனால் வந்து இந்த மண்டல அறிக்கைப்படி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. அவங்க அந்த பரிந்துரையை வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி 1க்கு 2 தடவை டிஸ்கஸ் பண்ணிலாம் பார்த்துட்டாங்க. 1982 ஒரு தடவை டிஸ்கஷன் நடந்திருக்கு, 1983 இதை பற்றின டிஸ்கஷன் நடந்திருக்கு. பட் ஆகஸ்ட் 30, 1990 வந்து விபி சிங் வந்து அப்போது இருந்தாங்களே, விபி சிங்கோட அரசாங்க தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மண்டல் ஆணையத்தோட பரிந்துரையை வந்து விபி சிங் பிரதமராக இருக்கும்போது ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து 27% நாங்கள் ரிசர்வேஷன் கொடுக்குறோம், சமூகத்துலேயும் சரி அதாவது எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் கிளாஸஸ் இருக்கவங்களுக்கு வந்து சிவில் போஸ்ட்டு அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தோட எல்லா அரசு பணிகளையுமே அவங்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு அப்படின்ட்டு எப்போ வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க 1990 ஆகஸ்ட் 13. ஓகேவா? யாரோட தலைமையில்? விபி சிங் அப்போ பிரதமராக இருந்தார். அவரோட அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது தான் வந்து மண்டல் கமிஷனோட பரிந்துரையை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார். ஸோ ஃபைனலாக வந்து 27% வந்து பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பரிந்துரையின் பேரில் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இந்திரா சஹானே வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஏர். ஸோ செக்ஷன் 477 படி இந்த கேஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்கலாம், அசர்ஷனாக கேட்கலாம். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஸோ கொஸ்டின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கப்படும். ஸோ தேங்க்யூ. நீங்கள் பண்ண வேண்டியது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேனலில் வரக்கூடிய வீடியோஸ், அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. Keep watching Power TNPC Academy.